சரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் மாடல்ஸ் இன் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பார்க்க போகிறோம். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து டெலிவரி பண்ணுவோம் இன்டர்நெட்டில். அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, மேபி நிறையா 10 மார்க்கில் கேட்கலாம். ஓகேவா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் LAS அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் PaaS அண்ட் தென் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் SaaSன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது நம்ம க்ளவுட் மாடல்ஸில். இப்போ பாருங்கள், இதான் இதோடைய ஸ்ட்ரக்சரு. க்ளவுட் கிளைண்ட்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம், வெப் ப்ரௌசர் மூலிமா இல்லை மொபைல் ஆப் மூலிமா இல்லை கிளைண்ட் மூலிமா அனுப்புவோம். லாஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் எ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஸ் எ வெர்ச்சுவல் மெஷின், சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்ஸ் எல்லாமே இருக்கும். பாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் சர்வர் சொல்லலாம், இஸ் எ பிளாட்ஃபார்ம். அண்ட் தென் சாஸ் அப்படின்றது CRA இமெயில் கேம்ஸ் அப்ளிகேஷன், இது வந்து வெர்ச்சுவல் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்க லாஸ் பாஸ் சாஸோடையது. நம்ம டீட்டெயில்டாக வந்து இப்போ வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த லாஸ் அப்படின்றது விஷுவலைஸ்ட் கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஈஸி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா, எவ்வளோ ஸ்டோரேஜ், எவ்வளோ பவரு, நெட்வொர்க்கிங் ஓவர் த இன்டர்நெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா எதுனா லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். விட் நாட் இட் பர்ச்சேஸ் ஆர் மேனேஜ் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர். இந்த லாஸில் வந்து நமக்கு என்ன தேவையில்லைன்னா ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் எதுவுமே தேவையில்லை. ஓகேவா? எல்லாமே வந்து க்ளவுட் பேஸ்டு இல்லையா, அதனால் ஃபிசிக்கலாக நமக்கு வந்து எந்த ஒரு டிவைசஸோ இல்லை ஹார்ட்வேர்ஸோ எதுவும் தேவையில்லை. வெர்ச்சுவல் மெஷின்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டோரேஜ் பண்ணுவோம். ரிசோர்ஸஸ் வந்து எதெல்லாம் தேவையோ வெர்ச்சுவல் மெஷின், ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க் ரிசோர்ஸஸ், நமக்கு என்னென்ன தேவையோ அது வந்து நம்ம வந்து நெட்வொர்க் பேஸில் வந்து எடுத்துப்போம். இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன இருக்குன்னா, ஆன் டிமாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், we can scale resources லைக் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ் நம்மளே எடுத்துக்கலாம். ஸ்டோரேஜ் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும், கம்ப்யூட்டிங் பவரு, பேண்ட் வித்து, எதுவும் நம்ம அடிஷ்னலாக சாஃப்ட்வேர் எதுவும் நமக்கு வந்து போட தேவையில்ல. பர்ச்சேஸ் பண்ணாமல் அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ரிசோர்ஸஸ்க்கு நமக்கு தேவையானது நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரிசோர்ஸஸ், நமக்கு என்ன ரிசோர்ஸஸ் தேவையோ கரண்ட்டாக இப்போ நமக்கு என்ன ரிசோர்ஸ் தேவையோ அது மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது என்ன சொல்கிறோன்னா ஸ்கேலபிள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பே ஆஸ் யூ கோ ப்ரைஸிங், அதாவது நமக்கு தேவையான அடிஷ்னலாக இதுக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம என்ன ரிசோர்ஸஸ் தேவையோ அது மட்டும் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பே ஆஸ் யூ கோ ப்ரைஸிங். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான மாடலு. ஒன்லி பேயிங் ஃபார் த ரிசோர்ஸஸ், நம்ம எந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணால் மட்டும் போதும். அது ஒரு அட்வான்டேஜஸ். என்னென்ன லாஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா AWS EC2, கூகுள் கம்ப்யூட் இன்ஜின் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் அசூர் VMS, இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸோடைய ப்ரொவைடர்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் எ ஹை லெவல், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இது வந்து பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணுறது. இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறது, டிப்ளாய் அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணுறது, அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீசஸ் தான் இருக்குது. ஈஸியாக டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு அண்ட் தென் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டிப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இட் ப்ரொவைட்ஸ் டெவலப்பர்ஸ் வித் டூல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்ஸ். நம்ம எதை மூலிமா பண்ணோம்னா டூல்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் டு கிரியேட் அப்ளிகேஷன்ஸ். எந்த ஒரு ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட்டும் இல்லாமல், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல், நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் இல்லாமல் நம்மளால் ஒரு டூல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதான் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேவா? இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து என்ன ஆகும், பாஸ் வந்து என்ன பண்ணோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் பண்ணுது இல்லையா, அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப்பர் கேன் ஃபோக்கஸ் ஆன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டீலிங் வித் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் சர்வர்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சர்வீசஸ் அண்ட் ஸ்டோரேஜஸை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அண்ட் தென் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பில்டின் ஸ்கேலபிலிட்டி. பாஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலிங் பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா அப்ளிகேஷன் கேன் க்ரோ பேஸ்ட் ஆன் டிமாண்ட். அதனால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலிங் ஆகிறதுனால இதனுடைய அப்ளிகேஷனோட டிமாண்ட் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பர் டூல்ஸு.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம் வித் பில்ட்-இன் டூல்ஸ் மூலிமா தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம். இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐஸ் அண்ட் டேட்டா பேசஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் தென் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்ன ப்ரொவைடர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோகோ அண்ட் தென் கூகுள் ஆப் என்ஜின், ஏவிஎஸ், எலாஸ்டிக், பின்ஸ்டாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பாஸ் பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், சாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அப்ளிகேஷன்ஸ் ஓவர் த இன்டர்நெட். அது ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஆக்சஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ். இந்த சாஸ் மூலிமா நம்ம சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சேம் திங் தான், இன்ஸ்டாலேஷன், மெயின்டெனன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாமல் நம்ம சாஸ்ல என்ன பண்ணலாம், ஒரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவர் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் நம்ம தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர். இது யார் மெயின்டைன் பண்ணுவாங்களா, ஒரு தேர்ட் பார்ட்டி தான் ப்ரொவைடர் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த சாஸ் டெலிவர் பண்ணுறதுக்கு. இது வந்து பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் வித்தவுட் எந்த ஒரு ப்ரொசீஜருமே இல்லாமல். அந்த அப்ளிகேஷனை காம்ப்ளெக்ஸ் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால இது மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து பிஸ்னஸில் தான் இது வந்து மோஸ்ட்லியாக இருக்கும். இதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா, ஃபுல்லி மேனேஜ் பை த வெண்டார். இது வந்து என்ன இருக்கும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, தேர்ட் பார்ட்டி சொல்லியிருக்கோம் இல்லையா, கேன் ஆஃப் ஆல் அப்டேட், செக்யூரிட்டி பேச்சஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தான் எல்லா அப்டேட்ஸும் செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ப்ரைஸிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து யூஷுவலாக இருக்கும். ஓகே, இப்போ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ, அதாவது என்ன வேணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸிங் மாடல்ஸ், காஸ்ட் எஃபெக்டிவ் எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் பேஸ்டு ஆக்சஸ். இதோட நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் நம்ம எப்பவுமே எங்கே ரன் பண்ணோம், த்ரூ த வெப் ப்ரௌசர் இல்லையா, அதனால் வெப் ப்ரௌசர் ரிமூவிங் த ரீட் ஃபார் லோக்கல் இன்ஸ்டாலேஷன் ஆர் ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட்ஸ். இந்த இடத்துல இந்த வெப் ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணும் போது எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனோ இல்லை ஹார்ட்வேர் ரிக்வயர்மெண்ட்ஸோ நமக்கு வந்து தேவையில்லை. அதில் இருக்க வெப் ப்ரௌசர்ஸ் மூலிமாவே நம்ம எல்லாத்தையுமே நம்மளால் அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சேல்ஸ்ஃபோர்ஸ், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் 365 இதான் பார்த்தீங்கன்னா சாஸோடைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இந்த டாபிக்ஸ் உங்களுக்கு இந்த க்ளவுட் மாடல்ன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது கண்டிப்பாக வந்து நிறைய நேரத்தில் 10 மார்க்ஸில் கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.